அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய நாள். இந்த நாளை உங்களுக்கு பரிசாக கொடுத்த நல்ல மேய்ப்பரான தேவன் உங்களை வழிநடத்த தயாராக இருக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பேசாத கண்ணீரையும் அவர் புரிந்து கொள்கிறார். உங்கள் மனதில் சொல்லாமல் வைத்திருக்கும் பாரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் அவரிடம் ஒப்படையுங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் திட்டங்கள், உங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் வையுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்பா தேவனே, இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். நல்ல மேய்ப்பராக நீங்கள் அவர்களை காக்கும். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் பாதுகாத்தருளும். தவறான பாதையில் செல்லாமல் சரியான வழியில் நடத்துங்கள். அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்கள், மோசடிகள், ஆபத்துகள் அனைத்தையும் தடுக்குங்கள். இன்று அவர்கள் வெளியே செல்லும்போது அவர்களின் பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும். அவர்கள் இருக்கும் இடங்களில் உங்கள் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அவர்களைச் சுற்றி உங்கள் பாதுகாப்பு சுவர் இருக்கட்டும். எந்த தீய எண்ணமும் எந்த ஆபத்தும் அவர்களை அணுகாமல் இருக்கட்டும். கர்த்தாவே, இன்று பலர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். எந்த பாதையை தேர்வு செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். அவர்களின் மனங்களுக்கு தெளிவு கொடுங்கள். அவர்களின் எண்ணங்களை சீர் செய்யுங்கள். எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள். நீங்கள் திறக்கும் கதவை அவர்கள் தெளிவாக காணட்டும். மூடப்பட்ட கதவுகளுக்காக அவர்கள் வருந்தாமல், நீங்கள் திறக்கப் போகும் புதிய கதவுகளுக்காக காத்திருக்க உதவி செய்யுங்கள். நீங்கள் காட்டும் பாதை சரியானது என்பதை அவர்கள் உணரட்டும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உங்கள் குரல் கேட்கட்டும். அப்பா, இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நீங்களே அறிந்திருக்கிறீர். பொருளாதார பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு வழி திறக்குங்கள். கடனில் சிக்கியவர்களுக்கு விடுதலை கொடுங்கள். வேலை தேடும் நபர்களுக்கு நல்ல வாய்ப்பு தருங்கள். அவர்கள் முயற்சிக்கும் இடங்களில் கதவுகள் திறக்கட்டும். படிக்கும் மாணவர்களுக்கு ஞானமும் நினைவாற்றலும் கொடுங்கள். குடும்பத்தில் அமைதியில்லாத இடங்களில் சமாதானம் ஏற்படுத்துங்கள். அவர்களின் வீடுகளில் சந்தோஷம் நிரம்பட்டும். அவர்களின் கைகளில் ஆசீர்வாதம் பெருகட்டும். நீங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம் குறையாததாக இருக்கட்டும். கர்த்தாவே, இன்று பலர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். பயம், கவலை, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் மனதில் இருக்கும் அந்த பாரங்களை நீக்குங்கள். அவர்களின் உள்ளத்தில் அமைதி ஊற்றாக பாயட்டும். கண்ணீர் விட்டவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். தனிமையில் இருப்பவர்களுக்கு உங்கள் சந்நிதி உணர்த்துங்கள். நோயில் இருப்பவர்களுக்கு சுகம் கொடுங்கள். உடலிலும் மனதிலும் குணம் அளிக்கிற தேவனாக அவர்களை தொடுங்கள். இரவு தூங்க முடியாமல் தவிப்பவர்களுக்கு இனிய தூக்கம் கொடுங்கள். அவர்கள் கண்களை மூடும் போது உங்கள் சமாதானம் அவர்களை சூழட்டும். அப்பா தேவனே, நாம் சில நேரங்களில் நம்பிக்கை இழக்கிறோம். நாம் முயற்சி செய்தாலும் பலன் தெரியாத போது மனம் உடைகிறது. ஆனா அந்த நேரத்திலும் நீங்கள் எங்களை விட்டு போகவில்லை. நாங்கள் பார்க்க முடியாத இடத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத வழியில் நீங்கள் எங்களை நடத்துகிறீர். இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். என்னால் முடியாது என்று நினைத்த இடத்தில் தேவனால் எல்லாம் முடியும் என்ற விசுவாசம் வரட்டும். அவர்கள் காத்திருந்த பதில் சரியான நேரத்தில் வரட்டும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படட்டும். நல்ல மேய்ப்பரே, இன்று இந்த நாளை முழுவதும் உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் முன்பாக செல்லுங்கள். நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் இருப்பீர். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நீங்கள் வழிநடத்துங்கள். நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் உங்கள் கிருபை வெளிப்படட்டும். இன்று இந்த நாள் வெறும் ஒரு நாள் அல்ல, ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும். எங்கள் வீடுகளில் அமைதி நிலைத்திருக்கட்டும். எங்கள் மனங்களில் நிம்மதி நிறைந்திருக்கட்டும். இன்றும் என்றும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஒப்படைக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.